வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம 2000 வருஷத்துக்கும் மேல பழமையான நம்ம திருக்குறள்ல இருந்து ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலாம். நம்ம வாழ்க்கைக்கு இன்னிக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு ஆழமான கேள்விக்குள்ள போகப் போறோம். உங்ககிட்ட ஒரு சிம்பிளான கேள்வி. ஒரு மனுஷனுக்கு அவனோட உயிரை விட பெருசுன்னு ஏதாவது இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க பதில் என்னவா இருக்கும்? ஆனா திருவள்ளுவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஒழுக்கத்தை ஒருத்தத்த உயிரை விட மேலா காக்கணும்னு சொல்றாரு. இதுக்கு ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா உயிர் போச்சுன்னா இந்த ஒரு பிறவி மட்டும்தான் முடியும். ஆனா ஒருத்த ஒழுக்கம் தவறிட்டா அது தலைமுறை தலைமுறைக்கு அழியாத ஒரு பழிய உண்டாக்கிடும். அதனாலதான் உயிர் போனாலும் பரவாயில்ல, ஒழுக்கம் போகக்கூடாதுங்கிறாரு. அப்போ இந்த ஒழுக்கம்னா என்ன? அது வெறும் டிசிப்ளின் மட்டும் இல்ல. அது ஒருத்தரோட நல்ல நடத்தை, அவங்களோட நல்ல குணங்கள், அப்புறம் இந்த உலகத்தோட ஒத்து ஒரு சரியான வழியில வாழ்ற ஒரு வாழ்க்கை முறை. சுருக்கமா சொல்லணும்னா அதுதான் ஒரு மனுஷனோட உண்மையான அடையாளத்துக்கே அடித்தளம். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டீங்க. எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் கடைசியில உங்களுக்கு உண்மையான ஒரு கவசம் மாதிரி, ஒரு துணை மாதிரி நிக்கிறது எது தெரியுமா? அது உங்க ஒழுக்கம் மட்டும்தான் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. நீங்க கத்துக்கிட்ட மத்த எது உங்களை கைவிட்டாலும் உங்க ஒழுக்கம் உங்களை ஒருபோதும் கைவிடாது. சரி, ஒருத்தரோட தகுதியையும் அவரோட உயர்வையும் நாம எப்படி அளவிடுறோம்? அவர் என்ன குடும்பத்துல பிறந்தாருன்னு வச்சா, இல்ல அவர் எவ்ளோ படிச்சிருக்காருன்னு வச்சா? திருக்குறள் இதுக்கு ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ல பதில் சொல்லுது. இந்த கருத்து, இது எழுதப்பட்ட காலத்துல எவ்வளவு பெரிய புரட்சிகரமான கருத்து தெரியுமா? ஒருத்தரோட பெருமை அவர் பிறந்த குடும்பத்தினால வரதில்ல, அவரோட ஒழுக்கமான நடத்தையால மட்டும்தான் வருதுன்னு வள்ளுவர் சொல்றாரு. ஒழுக்கம் தவறுன ஒருத்தன் எவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்திருந்தாலும் சரி, அவன் தாழ்ந்தவனாதால் கருதப்படுவான். இந்த ஒப்பீட்டோட ஆழத்தை பாருங்க. வேதம் படிச்ச ஒருத்தர் தான் படிச்சது மறந்துட்டா கூட அதை திரும்ப படிச்சு கத்துக்க முடியும். ஆனா அவர் தன்னோட ஒழுக்கத்துல இருந்து கொஞ்சம் தவறினா கூட போதும், அவரோட பெருமை தகுதி எல்லாமே மொத்தமா அழிஞ்சு போயிடும். அதனால அறிவை இழக்கிறத விட ஒழுக்கத்தை இழக்கிறது ரொம்ப ரொம்ப மோசமானது. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். ஒழுக்கம்ங்கிறது ஒரு சாய்ஸ் மாதிரி. அந்த சாய்ஸ் நம்மள 2 வேற வேற பாதைகளுக்கு கூட்டிட்டு போகும். ஒன்னு பெருமைக்குரிய பாதை, இன்னொன்னு முடிவே இல்லாத பள்ளிக்கு கொண்டு போய் விடுற பாதை. திருக்குறள் ரொம்ப தெளிவா சொல்லுது, ஒழுக்கங்கிற பாதையில போறவங்க கண்டிப்பா மேன்மையோட உச்சிக்கு போவாங்க. அதுதான் பெருமைக்கான ஒரே நேர்வழி. அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஒழுக்கமில்லாத பாதைய தேர்ந்தெடுக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில தாங்கவே முடியாத பழிய சுமப்பாங்க. அது அந்த பாதையோட தவிர்க்க முடியாத ஒரு இருண்ட முடிவு. இந்த உவமையோட பவரை பாருங்க. பொறாம புடிச்ச ஒருத்தன்கிட்ட செல்வம் எப்படி வந்து தங்காதோ, அதே மாதிரிதான் ஒழுக்கமில்லாத ஒருத்தன்கிட்ட உயர்வும் பெருமையும் ஒரு நாளும் நிக்காது. ஒழுக்கமின்மை ஒருத்தர்கிட்ட இருந்து வெற்றிய விரட்டி அடிச்சிடும். திருக்குறள் ஒழுக்கத்தை ஒரு அழகான விதைக்கு ஒப்பிடுது. நன்னடத்தைங்கிற விதைய நாம விதைச்சா அது நல்ல செயல்களா வளர்ந்து கடைசியில ஆசீர்வாதங்கள் நிறைஞ்ச ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய நமக்கு பழமா கொடுக்கும். அதே நேரத்துல தீய ஒழுக்கங்கிற விதைய நாம விதைச்சா அதோட விளைவு எப்போதுமே துன்பமும் துயரமும் தான். இத நாம என்னைக்கும் மறக்கக்கூடாது. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்ச படிப்புக்கும் நம்ம கிட்ட இருக்கிற அறிவுக்கும் உண்மையான டெஸ்ட் எது? இதோ திருக்குறள் சொல்ற கடைசி மற்றும் ரொம்ப முக்கியமான பதிலுக்கு நாம வந்துட்டோம். இந்த குறளை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒருத்தர் எத்தனையோ புக்கு படிச்சிருக்கலாம், ஆனா இந்த உலகத்தோட ஒத்து வாழ்றதுக்கான ஒழுக்கத்தை அவர் கத்துக்கலன்னா அவர் படிச்சிருந்தாலும் அறிவில்லாதவர் தான். இதுதான் படிச்ச படிப்போட அல்டிமேட் யூசேஜ். அப்போ நம்ம அறிவுக்கு உண்மையான அளவுகோல் எது? நாம படிச்ச புத்தகங்களோ இல்ல வாங்கின பட்டங்களோ கிடையாது. நாம கத்துக்கிட்ட அறிவை வச்சு இந்த உலகத்தோடையும் மத்த மனுஷங்களோடையும் எவ்வளவு ஒத்துமையா இணக்கமா வாழ்றோங்கிறது தான் நம்ம அறிவுக்கு உண்மையான சோதனை. 2000 வருஷம் பழமையான இந்த ஞானம் இன்னைக்கு நம்ம நவீன உலகத்துக்கு எவ்ளோ பொருந்ததுன்னு பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம கிட்ட அளவில்லாத தகவலும் அறிவும் இருக்கு. ஆனா அந்த அறிவை வச்சு மத்தவங்களோட சந்தோஷமா இணக்கமா வாழ்றதுக்கான ஞானம் நம்ம கிட்ட இல்லைன்னா அந்த அறிவால என்ன பிரயோஜனம்? இத பத்தி யோசிச்சு பாருங்க.